நாம் சில நேரங்களில் யோசித்திருப்போம், சக்தி தனித்த உருவமாக இருக்கும்போது எதனால் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் உருவானது என்று. அதற்கான காரணத்தை இங்கு தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் சிவனையும் சக்தியையும் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓம் நம சிவாய என்று பதிவிட்டு இந்த காணொளியை மற்றவங்களுக்கு பகிருங்கள். புராண காலத்தில் பிரிங்கி முனிவர் என்ற ஒரு முனிவர் சிவன் மீது அளவு கடந்த பக்தியாக இருந்தார். சிவனை மட்டுமே வழிபட்டு மற்ற தெய்வங்கள் யாரையும் வணங்காமல் இருந்தார். சிவனின் அருகில் இருக்கும் சக்தியை கூட வணங்காமல் இருந்தார். இதை கவனித்து வந்த சக்தி ஒரு நாள் அந்த முனிவரிடம், சிவனை வணங்கும் தாங்கள் என்னை மட்டும் வணங்காமல் இருப்பது ஏன் என்று கேட்டார். எனக்கு சிவ வழிபாடு மட்டும் போதுமானது என்று கூறினார். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை என்று கூறி அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பெற்று அவரை ஒரு ஈயாக மாற்றினார். ஈயாக மாறிய போதும் சக்தியை வணங்காமல் சிவனை மட்டும் சுற்றி சுற்றி வந்தது அந்த ஈ. மேலும் கோபமடைந்த சக்தி அவரது சதை மற்றும் தோலை தனியாக எடுத்து வெறும் எலும்பு கூடாக அவரை மாற்றினார். தன் பக்தனை துன்புறுத்திய காரணத்தினால் பெரும் கோபமடைந்த ஈசன் அவரை பூலோகத்தில் அவதரிக்க சாபம் கொடுத்தார். அவருக்கு துணையாக கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியையும் செல்வங்களின் அதிபதியான லக்ஷ்மி தேவியையும் அனுப்பினார். இதனால் செண்பக வனமான திருநாகேஸ்வரம் வந்து சிவலிங்கத்தை வழிபட்டு சாப விமோசனத்திலிருந்து மீண்டு இறைவனை மீண்டும் திருமணம் செய்து கைலாயத்தில் சிவசக்தியாக தோன்றினார். முனிவரும் தன் தவறை உணர்ந்து சிவசக்தியை மனதார வணங்கினார். நாமும் சிவசக்தியை ஒன்று சேர வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவோமாக.